சரிக்கா, இப்ப என்கிட்ட சொல்லுங்க. நான் இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் வீட்ல என்னெல்லாம் நடந்துச்சு? போன்ல சொல்லாத விஷயம் இப்ப சொல்லுங்க. நான் என்ன சொல்றது ரோகிணி? இப்பெல்லாம் இந்த வீட்ல என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ரொம்ப குழப்பமா இருக்கு. ஏன்னே தெரியல. நடக்க போற இந்த கல்யாணத்தை நினைச்சா உண்மையாவே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ரோகிணி. எனக்கு இப்ப என்ன தோணுதுன்னா, நம்ம வீட்டுக்கு யாராலையும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அக்கா, ஒரு சக்கரம் மட்டும் இருந்தா வண்டி ஓடுமா? என்ன சொல்ற? இதுக்கு என்ன அர்த்தம்னா, நான் தான் திரும்பி வந்துட்டேன்ல. நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து இந்த வீட்ல இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீர்த்திடலாம். எல்லா பிரச்சனையும் மாயமா மறைஞ்சிரும். ஓகேவா? ரோகிணி, நீ மாறவே மாட்டேன். உமா, சமையல்காரருக்கு தேவையான பொருள் எல்லாம் கொடுத்துட்டியா? சின்னத்தை அதை நான் கொடுக்கவே மறந்துட்டேன். போமா, போய் சீக்கிரம் கொடுத்துட்டு வா. சரிங்க சின்னத்தை. என்ன இதெல்லாம்? இந்த பூ அலங்காரம் பண்றவர் எங்க போறாருன்னு தெரியலையே. இந்த பக்கம். இப்ப சொல்லு. ஏன் அண்ணா இருக்காருல்ல? அண்ணா, கிச்சனுக்கு வாங்கண்ணா, கொஞ்சம் வேலை இருக்கு. அண்ணா, எதையும் கொண்டு போங்க. ஏன்? அக்கா என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்கல்ல? அண்ணன் இருக்காங்கன்னு சொன்னாங்க. நம்ம 2 பேர்ல அண்ணன் யாரு? நீங்க தானே? அதனால இதை கொண்டு போங்க. சீமா, இந்த கோலம் உண்மையிலேயே ரொம்ப அழகா இருக்கு. உனக்கு என்ன தோணுது? இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த வீட்டோட மான மரியாதை அதிகமாயிடுமா இல்ல கம்மி ஆயிடுமா? இல்ல அந்த சசி இந்த வீட்டுக்கு சந்தோஷத்தை கொண்டு வருவாளா இல்ல? புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இதுல ஒண்ணு இருக்கு. இத கூட புரிஞ்சுக்கலாம். எப்படி சொல்லு? ப்ளீஸ் பிரேமண்ணா, நீங்க உதவி செய்யலன்னா எனக்கு வேற யாரு உதவி செய்வாங்க? நான் சசியை ஷாப்பிங் கூட்டிட்டு போய் கொஞ்ச நேரம் தனியா ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவகிட்ட மனம் விட்டு பேசணும்னு நினைக்கிறேன். ஒண்ணு தெரியுமா, கொஞ்ச நேரம் அவன் முகத்தை கூட நான் சரியா பார்க்கல. கொஞ்சம் இரு. உன் ப்ராப்ளம் என்னன்னு என்கிட்ட சொல்லிட்டால, இப்போ அதுக்கான சொல்யூஷனை என்ன யோசிக்க விட. ஓகே. யோசிக்க. அண்ணி வந்துட்டாங்க. இப்ப அவங்களுக்கும் அப்ளிகேஷன் கொடுக்கலாம். ஆமா, இப்ப எந்த அப்ளிகேஷன் பத்தி பேசிட்டு இருக்கீங்க? சீமா, அது வந்து நம்ம வீட்டுல எத்தனை பேர் இருந்தும் கூட ரொம்ப தனிமையா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சந்தீப் சொல்றான். இப்போ இவன் என்ன கேக்குறான்னா, கொஞ்ச நேரம் சசி கூட தனியா இருக்கணும்னு விருப்பப்படுறான். அவகிட்ட இவன் ஏதோ பேசணுமா. நாம 2 பேரும் கூட அப்படித்தானே வெளியே போனோம். ஆனா என்னங்க பாரு சீமா, விஷயம் ரொம்ப சீரியஸா இருக்கு. அதனால நீ தான் ஏதாவது ஐடியா பண்ணணும். என்னங்க நீங்க? சந்தீப், இங்க பாரு. இன்னைக்கு உங்களால எப்படி வெளியே போக முடியும்? இன்னைக்கு வீட்டுல பூஜை எல்லாம் இருக்கு. அது மட்டும் இல்லாம கல்யாண வேலை நிறைய இருக்கு. ஒரு நிமிஷம் அண்ணி, ப்ளீஸ். உங்களாலதான் எனக்கு உதவி செய்ய முடியும். நான் கொஞ்ச நேரத்துக்காவது சசியை ஷாப்பிங் கூட்டிட்டு போகணும். நான் சீக்கிரமா வந்துருவேன். நீங்க தான் எனக்கு எப்படியாவது உதவி செய்யணும். நீங்க பாரு, இந்த விஷயத்துல நான் சந்தீப்போட சைடு தான். ஏன்னா இவன் மாப்பிள, இவனுக்காக இது கூட செய்யலனா எப்படி? சரி சரி, நான் கருணாத்த கிட்ட பேசி பாக்குறேன். அண்ணி, ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. நீங்க ரொம்ப நல்ல அண்ணி. பாத்தியா, நீங்க ரொம்ப நல்ல அண்ணிங்கறான். உன்கிட்ட இந்த விஷயத்த சொன்ன என்கிட்ட ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லல.
என்னங்க நான் உங்ககிட்ட அப்படி நடந்துகிட்டது மறந்துட்டீங்கல்ல? என்னைக்கு? அது அன்னைக்கு எனக்காக ஃப்ளவர்ஸ் வாங்கிட்டு வந்தீங்க. ஆனா நான் அதை புரிஞ்சுக்கல. சிவா, எந்த ஃப்ளவர்ஸ் எப்ப வாங்கிட்டு வந்த? எனக்கு எதுவும் ஞாபகம் இல்ல. அந்த விஷயத்தை கொஞ்சம் டீடைலா சொன்னா எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வரலாம். பொய் சொல்றீங்க. என்ன சிமா நீ? என்னால உன் மேல கோவப்பட முடியுமா சொல்ல? மூன்று முடிச்சு ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சொல்லு சின்னத்தை. நாம இன்னைக்கு சந்தீப்காகவும் சசிக்காகவும் சடங்கு செய்ய போறோம். இது உங்க வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான நாள். அதனால எனக்கு என்ன தோணுதுன்னா சின்னத்தை, நம்ம சசிக்கு நல்ல பரிசு வாங்கி தரணும். பரிசா? ஆமா சீமா, நீ சொல்றது சரிதான். இத பத்தி நான் யோசிக்கவே இல்ல. ஆனா வீட்ல ஏகப்பட்ட வேலை இருக்கு. இதையெல்லாம் விட்டுட்டு நாம எப்படி கடைக்கு போறது? நீங்க போக வேண்டாம் சின்னத்தை. உங்களுக்கு நிறைய வேலை இருக்கு, சோ நீங்க வேலையை பாருங்க. ஆனா நம்ம சந்தீப் அனுப்பலாம்ல? நான் என்ன நினைக்கிறேன்னா, சந்தீப்பும் சசியும் சேர்ந்து போனா ரொம்ப நல்லா இருக்கும். எது வாங்கினாலும் சசிக்கு பிடிச்சதாவே இருக்கும்ல. இந்த ஐடியா கரெக்டா இருக்கு. அம்மா, அது வந்து கீழே ராமண்ண வந்து. சந்தீப், நீ சரியான நேரத்துக்கு தான் இங்க வந்திருக்க. நீ ஒண்ணு பண்ணு, சசியை உன் கூட கடைக்கு கூட்டிட்டு போ. அவளுக்கு ஏன் சார்பா ஒரு நல்ல பரிசா வாங்கி கொடுத்து கூட்டிட்டு வா. ஆனா அவளுக்கு பிடிச்சதா இருக்கணும். அம்மா, என்னால இப்ப போக முடியாது. எனக்கு நிறைய வேலை இருக்கு. நீ எந்த காரணமும் சொல்ல வேண்டாம். நான் சொல்றபடி அவளை கூட்டிட்டு போனா போதும். சீக்கிரமா போ, லேட் பண்ணாத, கிளம்பு. அம்மா, நீங்க இவ்வளவு தூரம் சொல்றதால நான் நிச்சயமா போகணும்ல. ஓகே, சரிம்மா, நான் போயிட்டு வரமா. பாய். ஓகே, பாய். எஸ். சசி, சசி. ஐயோ, இந்த பைத்தியக்காரன் வேற. என்ன பொறுத்த வரைக்கும் இது வீடே இல்ல, சரியான மெண்டல் ஹாஸ்பிட்டல். 2 நிமிஷம் கூட மனுஷன் தனியா உட்கார விடவே மாட்டாங்க. சசி, சசி, நீ ஒண்ணு பண்ண. முதல்ல போய் சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வா. ரெடி ஆகணுமா? ஆனா எதுக்கு? நாம 2 பேரும் ஷாப்பிங் போறோம். அம்மா என்ன சொல்லிருக்காங்கன்னா, உனக்காக உன் மனசுக்கு பிடிச்ச கிஃப்ட வாங்கணுமா. ஆனா நம்ம வீட்ல நிறைய வேலை எல்லாம் இருக்குல்ல, அதனால. சசி, இங்க பாரு, கல்யாணம் முடியற வரைக்கும் இந்த மாதிரி வாய்ப்பு திரும்ப கிடைக்காது. அது மட்டும் இல்லாம இனிமே இந்த வீட்ல தினமும் ஃபங்க்ஷன் நடந்துகிட்டே தான் இருக்கும். அப்போ உன்கிட்ட பேச கூட எனக்கு வாய்ப்பு கிடைக்காது. அதனால வா போலாம். சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வந்துரு. உனக்காக நான் gift வாங்கணும். அப்புறம் நாம 2 பேரும் தனியா பேசிக்கலாம். சரி, நீங்க சொல்றபடியே கேக்குறேன். பெரியத்த, இந்தாங்க பெரியத்த, டீ எடுத்துக்கோங்க. பவி, சொல்லுங்க பெரியத்த. நீ கீழே போனதுக்கு அப்புறம் சசி இங்க வர சொல்லுமா. அவகிட்ட கொஞ்சம் முக்கியமா பேசணும். ஆனா பெரியத்த, சசியும் சந்தீப்பும் மார்க்கெட் போயிருக்காங்க. மார்க்கெட் போயிருக்காங்களா? இன்னைக்கு அவங்க ஏன் போனாங்க? வெளியே போறதுக்கு அவங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தது யாரு? அத பத்தி எனக்கு தெரியாது பெரியத்த. நீ போய் கருணா கூட்டிட்டு வா. சரி. அத்தை, என்ன கூப்பிட்டீங்களா? என்ன கருணா இது? என்னோட அனுமதி இல்லாம சந்தீப்பையும் சசியும் வெளியில போயிட்டு வாங்கன்னு எப்படி நீ அனுப்பலாம்? அது வந்து அத்தை, அது வந்து நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்ல ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க போதுன்னு தெரியாதா உனக்கு? இந்த ஃபங்க்ஷன் அவங்களுக்காக தான். அவங்கள எப்படி நீ மார்க்கெட்டுக்கு அனுப்பலாம்? அப்படி என்ன முக்கியமான வேலைன்னு
அவங்க 2 பேரையும் மார்க்கெட்டுக்கு அனுப்புனேன். அதுவும் இல்லாம கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணும் மாப்பிளையும் வீட்டை விட்டு வெளியில போக கூடாது. இந்த விஷயத்த கூட மறந்துட்டியா நீ? இந்த மாதிரி நேரத்துல வெளியில போனாங்கன்னா அவங்களை கண் திருஷ்டி பட்டுடும். அப்படி யார் கண் திருஷ்டியாவது பட்டுடுச்சுன்னா அவங்களுக்கு என்ன ஆகும் சொல்லு? பெரியத்த, இதுல சின்னத்தையோட தப்பு எதுவுமே இல்ல. நான் சின்னத்த கிட்ட சொன்னதுனாலதான் அவங்க சந்தீப்பையும் சசியும் மார்க்கெட்டுக்கு அனுப்பவே ஒத்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப பெரியத்த சீமாவை திட்டினா நல்லா இருக்கும். காரணம் எதுவா இருந்தாலும் சரி, கருணா உன்னை விட பெரியவ. தப்பு எது சரி எதுன்னு அவளாவது யோசிச்சிருக்கணும்ல. என்ன இது, பெரியத்த சீமாவை ஒண்ணுமே சொல்லல, மறுபடியும் கருணாத்தையே திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த சீமாவால வீட்டுல எல்லாரும் எப்போ திட்டு வாங்கிட்டே இருக்கும். பெரியத்த எப்பதான் இந்த சீமாவை திட்டுவாங்களோ தெரியவே இல்ல. சரி விடுங்க, நடந்தது என்னமோ நடந்து போச்சு. நீங்க எல்லாரும் போங்க. கருணா இனிமேலாவது கொஞ்சம் கவனமா இரு. கல்யாணம் முடியற வரைக்கும் சந்தீப்பும் சசியும் இந்த வீட்டை விட்டு வெளியில எங்கேயும் போக கூடாது. சரிங்க அத்தை. பெரியத்த கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கீழே போறேன். சீமா, நீயும் போய் வேலையை பாரு. சரி. அம்மா தாயே. 3 முடிச்சு ஒரு சிறிய இடைவேளை. இத பாருங்க மேம், இன்னைக்குதான் வந்திருக்கு லேட்டஸ்ட் மாடல். இது உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு இந்த செட் ரொம்ப பிடிச்சிருக்கு. இது எவ்வளவு? only 2 lakhs மேம். 2 லட்சமா? இவ கிஃப்ட் வாங்கி கொடுக்கறதுக்கு தானே என்ன கூட்டிட்டு வந்திருக்கான். இப்ப பாரு என்ன பண்றேன்னு. இல்ல இது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. நீங்க கொஞ்சம் ரேட் கம்மியா இருக்கிற மாதிரி ஏதாவது காட்டுங்களேன். கொஞ்சம் இருங்க தம்பி, விலை அதிகமா இருக்கு அப்படின்லாம் நீ யோசிக்காத. எங்க அதை கொடுங்க. யா, தேங்க்யூ. உண்மையை சொல்லணும்னா சசி, இந்த நெக்லஸ் கழுத்துல போட்டதுக்கு அப்புறம் ரொம்ப அழகா இருக்கு. ஆனா அதுக்கு இல்ல சந்தீப், இது உண்மையிலேயே ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. அதனால நான் வேற ஏதாவது வாங்கிக்கிறேனே. இங்க பாரு, நீ எந்த நெக்லஸ் வாங்கி போட்டாலும் சரி, அது நிச்சயமா காஸ்ட்லியா மாறிடும். உனக்கு இது பிடிச்சிருக்கா? ஓகே, இந்தாங்க, இத புடிங்க. இத உடனே பேக் பண்ணி கொடுத்துருங்க. ஓகே சார். இந்தாங்க. 1 செகண்ட் சார். சசி, நீ எனக்கு ஒய்ஃபா கிடைக்க போறத நினைச்சு நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன். சார், இந்தாங்க உங்க நெக்லஸ், அப்புறம் உங்களோட பில். இதுல ஒரு சைன் பண்ணுங்க சார். போன் எங்க? என்னோட போனை எங்க விட்டுட்டேன்? தேங்க்யூ சார். தேங்க்யூ. கிளம்பி வர அவசரத்துல என் போனை நான் வீட்டுல விட்டுட்டேனா? ஒருவேளை என்னோட போன் மட்டும் யாருக்காவது கிடைச்சது, அதுக்கப்புறம் நான் அவ்வளவுதான். நம்ம உடனே சீக்கிரமா வீட்டுக்கு போய் ஆகணும். சரி சந்தீப், நம்ம கிளம்பலாமா? வீட்டுல எல்லாரும் நம்மளுக்காக காத்துட்டு இருப்பாங்க. இங்க பாருங்க, நம்மளோடது கல்யாண வீடு இல்லையா, நிறைய வேலைகள்லாம் இருக்கும். அதனால நம்ம சீக்கிரம் போலாம். பரவாயில்லையே, வீட்டு மேல உனக்கு எவ்வளவு அக்கறை. போலாமா? சரி வா போலாம். அக்கா, இன்னைக்கு அழகா இருக்குனா? ரொம்ப அழகா இருக்கு. அங்க பாரு.
நல்லா சூப்பரா டெக்கரேட் பண்ணிருக்கீங்க. வீடு பாக்குறதுக்கு டிவி சீரியல்ல வர வீடு மாதிரியே இருக்கு. இது புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் தான், என்கிட்ட போய் சொல்லாத. எனக்கு புரிஞ்சிடுச்சு, நீ நிறைய டிவி சீரியல் எல்லாம் பாப்பல்ல, என்ன மாதிரியே. அழகா இருக்கு. இங்க பாருங்கம்மா, நான் யாருக்கு என்ன வேலை செஞ்சாலும் யாரும் குறையே சொல்ல மாட்டாங்க. அப்படியா? சரி சரி. சரிங்கம்மா, நான் போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க. வணக்கம்மா. எல்லாம் முடிச்சுதாப்பா, வாங்க போலாம் வாங்க. என்ன பண்ற? இத இங்க நடுவுல வை. டெக்கரேஷனே கெடுத்துருவு போல இருக்கே. புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் தான், அக்கா வீட்ல இல்ல, அதனால கல்யாண வீட்ல எல்லா பொறுப்பும் என் தலையில வந்து விழுந்துடுச்சு. பாவம் நான் மட்டும். கருணா, அங்க பாரு, பாவமா இருக்குல்ல. புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் தானே, கல்யாண வீட்டுக்கு வந்திருக்கா, அவளுக்கு சாப்பிட ஏதாவது கொடுத்து அனுப்பு. சரிங்க. அப்புறம் நீ ஒண்ணு பண்ணு, சசி கிட்ட இருக்கிற 1-2 பழைய துணி அவட்ட கொடுத்துரு. சசியோட பழைய துணியை கொடுக்கணுமா? ஆமா, பொண்ணுக்கு கந்திருஷ்டி இருந்தா போயிடும், அதுக்குதான். என்னதான் இருந்தாலும் நான் அவ அம்மா இல்ல, அவளை பத்தி இத கூட யோசிக்கலாம் எப்படி? அவ மேல எனக்கு நிறைய அன்பு இருக்கு. சரிங்க. சீமா, சொல்லுங்க சின்னத்த. சீமா, நான் உங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரேன். நீ சசி ரூமுக்கு போய் அவளோட பழைய Dress இருந்தா எடுத்துக்கிட்டு வா. சரி, நான் இப்பவே கொண்டு வரேன். அடே, சசி போன மறந்து வச்சிட்டா போல இருக்க. யாரோ கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏதாவது முக்கியமான போனா இருக்கும், நான் பாக்குறேன். என்னம்மா கண்ணு பீனா ராணி, இன்னைக்கு ஏன் என் காலை அட்டன் பண்ண இவ்வளவு நேரம் ஆச்சு?